ஹே காய்ஸ், அருண். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறோம். ஒரு 5 இயர்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கேமரா பார்த்து நான் பேசி போடுற வீடியோ. ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறேன் அப்படின்னா, இது ரொம்ப நாள் எனக்குள்ளே இருக்க அந்த இன்ட்ரோவர்ட், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நான் லைஃப்பில் இழந்துட்டேன். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஃபிட்னஸ் இல்லாமல் இந்த கோவிட் டைமில் கேலசனிக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். நிறையா ஃபிட்னஸ் வீடியோவில் போட்டுருப்பேன். என் ஓல்டு வீடியோஸில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் ஒரு கட்டத்தில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நிறையா மாறிடுச்சு என் லைஃபை. லேசினஸ் வந்துச்சு, ஓவர் ஈட்டிங், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே நிறையா வந்துச்சு. அதனால ஆச்சுன்னா எனக்கு அந்த ஃபிட்னஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபுல்லாக விலகி போயிட்டேன். ஆனால் டெய்லியும் நைட்டு எனக்குள்ள ஒரு வாய்ஸ், இது நீ இல்லை, இது நீ இல்லைன்னு சொல்லினே இருக்கும். என்ன பண்ணுற லைஃப்பில், என்ன பண்ணணும்னு நினச்ச இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு தூக்கமே வராது நைட்லாம். அந்த வாய்ஸ். நானும் ஒரு நாள் சரி நாளைக்கு பண்ணலான்னு அந்த நாளைக்கு ரொம்ப வருஷமாக போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கே என்னை மிரரில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அசிங்கமாகவும் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குது நம்ம லைஃப் அப்படின்னு. நான் இருக்கிறது இது ஒரு லைஃப், இது நான் எப்படின்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ போடுற கேமராவை பார்த்து எனக்கு என்னென்ன தோணுதோ போடுறேன். ஃபிட்னஸ் பற்றி மோஸ்ட்லி இப்போ நான் வெயிட் செக் பண்ணேன். இப்போ ஒரு 2 மந்த்தாக சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு 2 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 81 சம்திங் இருக்கேன். என் கோல் 70 போகணுன்னு. நான் ஒரு 3 மந்த் சேலஞ்ச் வீடியோ போடுறேன். என்னோடய 9 to 5 ஜாப் போயிட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் என் ட்ரீம்ஸ்லாம் எப்படி என் ஃபிசிக்ஸ் வர வச்சு, 6 பேக் வர வச்சு அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் ரெகுலர் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். ஒரு 100 days சேலஞ்சுன்னு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் மோஸ்ட்லி இதை ஏன்னா வீடியோ போட்டால் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு இது இருக்கும், பண்ணிவிட்டு விட முடியாது. அதனாலே மெயினாக நான் போடுறேன். என்ன மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா எனக்கு ட்ரீம்ஸில் இருக்குது. அது ட்ரீம்ஸாகவே இருந்துருமோன்னு தான் பயமாக இருக்குது லைஃப்பில். இன்னும் இப்போ ஏஜ் 27, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் என் ட்ரீம் எனக்கு கண்டிப்பாக நான் அதை பண்ணி ஆகணும்னு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்களும் பார்த்து நீங்களும் பாருங்கள். எதனா நான் வீடியோ போடுறப்போ எதனா உங்களுக்கு சஜஷன் இருக்குது, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னா போடுங்க, நானும் சரி பண்ணிக்கிறேன். இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சடனாக லைஃப் மாறனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி விட நாளைக்கு பெட்டராக ஒரு நாள் பெட்டராக போகணுன்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ண நினைக்கிறேன். நான் எப்படி இன்ட்ரோவர்ட்னா, இப்போது யாருன்னா ஒரு பைக் ஸ்டாண்டில் இருக்காங்க, நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க, வண்டி எடுக்கணுன்னா அவங்க ஃபோன் பேசினுப்பாங்க. நான் அவங்கள கூப்பிட்டோட சொல்லாமல் அவங்க வண்டி எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட சில்லறை வாங்கினா ஒரு வாட்டி தயக்கமாக இருக்கும். யாருனா கடையில் இருந்தாங்கன்னா கேட்க தயக்கமாக இருக்கும். ஃபிசிக்கலாக எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த மாதிரி பயம், ஷைனஸ் தான் எனக்கு அதிகமாகிடுச்சு எனக்கு. அதுக்காக தான் மெயினாக நான் இந்த வீடியோவும் போடுறேன். எப்படின்னா என்னோடய ஷைனஸை எல்லாத்தையுமே நான் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சேனலில் என்னென்ன வீடியோ வரும்னு சொல்கிறேன்னா, ஒர்க் அவுட், கேலஸ்தனிக்ஸ் வீடியோ, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ, மோட்டிவேஷ்னல் வீடியோ, அப்புறம் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே வரும். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு விவோ ஃபோன் தான் வச்சுருந்தேன். அப்போவே நான் நிறைய வீடியோ போட்டேன். அதுக்கப்புறமா நினச்சேன், சரி நம்ம நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு சாம்சங் ஃபோன் வாங்கினேன். சரி ஃபோன் இருந்தால் போதும், அது ஒரு ட்ரைபாட் வாங்கணும்னு நினச்சேன், ட்ரைபாட் வாங்கினேன். ட்ரைபாட் தான் நினச்சேன். மைக் வாங்கணும்னு நினச்சேன், மைக்கும் வாங்கினேன். அப்புறம் லேப்டாப்பும் வாங்கினேன், லேப்டாப் வாங்கினேன். ஒரு ட்ரோனும் வாங்கினேன். ஆனால் எது இருந்தாலும் நான் போடல. கடைசியாக தெரிஞ்சுக்கின்னா, நம்மளுக்கு எது இருந்தாலும் சரி நம்ம பண்ணுறவங்க பண்ணின்னு தான் இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் தான் கொடுப்போம், நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு அப்படின்னு நினச்சிக்கினேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். லவ் யூ ஆல்.